ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வல்லாரைக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த வல்லாரைக்கீரையில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதை நம்ம பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சப்பாத்தியை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வல்லாரைக்கீரையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவு இருக்குங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட் உப்பு. இது கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற கீரையை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. கீரை சேர்த்துட்டு இந்த கீரையோடவே நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கீரை அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவு ரொம்ப இலகமாயிடும். அதனால் தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க மாவை. நம்ம கீரை சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு சப்பாத்தி உருட்டுறதுக்கு வராது, ரொம்ப தண்ணி ஆயிரும். இப்போ இது மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா இது மாதிரி தடவி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. இப்போ இந்த சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துருக்கேங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுமே இது கூடவே 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுமே இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கந்துமே இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாய் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே ஒரு கேரட்டு தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோடவே ஒரு உருளைக்கிழங்கு அதையும் மேல் தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ நீங்கள் அந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன்
தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம முதலே வந்து உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ தட்டு போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10லேருந்து 15 நம்பர் வந்து முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் போல் கொதிச்சா போதும். இப்போது அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. தூவிட்டு இதை வந்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போது மாவு வந்து இன்னொரு டைமு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பிசையும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கீரை சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால மாவு கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்து கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு அது மேலே வச்சு திரட்டிக்கலாங்க. மாவு கொஞ்சம் அதிகமாக தான் தூவணும். நம்ம திரட்டும் போது வந்து ஒட்டாமல் வருங்க. இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வந்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டும் போது கீழே கொட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் கீழே கொட்டிடுங்க. மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் தட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம தட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி வந்து ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் போட்டதுமே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டோ இல்லை அப்படி இல்லைன்னா நெய் விட்டோ கொஞ்சம் தடவி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நெய் தாங்க போட்டிருக்கேன். நான் பசங்களுக்கு வந்து லஞ்ச் கட்டி கொடுக்கறதுனால இந்த மாதிரி நெய் போட்டு செய்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா சோர்ந்து வர அளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக வந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் மீதி இருக்கிற சப்பாத்தியும் வந்து போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்தியான வெஜிடபிள் கிரேவியும் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப குறைவான டைம்லேயே இதை செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து லஞ்சுக்கு கொடுத்து விடும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.